இன்றைக்கி நம்ம அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க பாருங்கள். ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் 3 முறை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பொரியல் பண்ண போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்தாங்க. இந்த அளவு பொரிஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலை பருப்புங்க சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு கலர் மரலுக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க. பருப்பு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி பருப்பு செவந்து வந்துருக்கு பாருங்க. இந்த டைமில் வந்து 2 பெரிய வெங்காயங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு மாற வேணும். நல்லா இது மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கின பிறகு 2 காஞ்சி மிளகாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். மிளகாய் போட்டு ஒரு முறை இது மாதிரி கலந்து விட்டுட்டு, ஒரு பூண்டு முழு பூண்டுங்க தோல் எடுத்துகிட்டு 1 பாதிமாக தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. நல்லாமே வதங்கியாச்சுங்க. வெங்காயம், பூண்டு, காஞ்சி மிளகாய் எல்லாம் எண்ணெயிலே வதக்காச்சு. இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாம். கீரை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருக்கேன். நம்ம கீரை போட்டு நல்லா கலந்துட்டு தாங்க உப்பு சேர்க்கணும். நம்ம போடும்போது கீரை அதிகமாக தெரியும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டால் அதிகமாகிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கீரை நல்லா குறைஞ்சி வரும். பார்த்திங்கன்னா நம்ம கடாய் ஃபுல்லாக தெரிஞ்சிங்களா. இப்போ பார்த்தா கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடணும். இப்போ கீரையிலே தண்ணி வரும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரை இந்த மாதிரி சுருண்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கையிலே தெளிச்சிக்கலாங்க, ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி தெளிச்சிக்கிட்டா போதும். கீரை சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சுங்க. கீரை நல்லா வெந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து கரைஞ்சா சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்குங்க. இப்போ கடைசியில் வந்து கொஞ்சமாக தேங்காய்ங்க 2 பத்தை வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா நிறுத்திடுங்க. கீரை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாளாவது எந்த கீரையாவது நீங்கள் உணவில் சேர்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. பச்சை வாசனை பொருளும் ஒரு முறை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியின் அளவு கரெக்டாக இருக்க வச்சு தான் கீரை கரெக்டாக இந்த பொரியல் கரெக்டாக இருக்கும். எல்லா வீட்டு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கும், நம்ம அது தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அரைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.